நாட்டு நடப்பே தெரியவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் தோல்வி பயத்தில் இபிஎஸ் உளறுவதாக தாவேக மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பதிலடி கொடுத்துள்ளார். நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல, எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. வச்சே நாங்க என்ன செய்யணும்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டா அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும், தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. தோல்வி பயம் அவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். தோல்வி பயம் ஏற்பட்டால் மட்டும்தான் இதுபோன்ற கருத்துக்களை பல பேர் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்வது அவரை போன்றவர்களுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. எந்த கருத்தை அவர் வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் தோல்வி பயம் என்பது அவர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே தவிர. தொடர்பாக முக்கிய ஆலோசனை. சென்னையில் சவரனுக்கு 4640 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. வெள்ளி விலையும் கிலோவிற்கு 20,000 ரூபாய் சரிவு. ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததை கண்டித்து அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளால் ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை. பிரதமரின் பதில் இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றம். டிஜிபி பதவிக்கு பெயர்களை பரிந்துரைக்காத மாநிலங்களிடம் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். தெலங்கானா டிஜிபி பரிந்துரை தொடர்பான வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வு யுபிஎஸ்சிக்கு உறுதி. தேர்தல் பரப்புரைக்காக வரும் 28ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்ட கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளதாக தகவல். சென்னையில் பறவை காய்ச்சலால் உயிரிழக்கும் காகங்கள். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சபரிமலை தங்கத் திருட்டு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னி கிருஷ்ணன் போட்டிக்கு ஜாமீன். கைது செய்து 90 நாட்கள் ஆனபோதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் கேரள நீதிமன்றம் ஆணை. தோல்வி பயத்தால் விஜயை விமர்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. தோல்வி பயம் என்பது அவர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னாலே எவ்வளவு தோல்வி பயம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தியவர்கள் கைது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரை முதன்முறையாக வெல்லுமா டெல்லி? வதோதராவில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. தொடர்பாக முக்கிய ஆலோசனை. சென்னையில் சவரனுக்கு 4640 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. வெள்ளி விலையும் கிலோவிற்கு 20,000 ரூபாய் சரிவு. ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததை கண்டித்து அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளால் ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை. பிரதமரின் பதில் இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றம். டிஜிபி பதவிக்கு பெயர்களை பரிந்துரைக்காத மாநிலங்களிடம் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். தெலங்கானா டிஜிபி பரிந்துரை தொடர்பான வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வு யுபிஎஸ்சிக்கு உறுதி. தேர்தல் பரப்புரைக்காக வரும் 28ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்ட கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளதாக தகவல்.
சென்னையில் பறவை காய்ச்சலால் உயிரிழக்கும் காகங்கள். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சபரிமலை தங்க திருட்டு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னி கிருஷ்ணன் போட்டிக்கு ஜாமீன். கைது செய்து 90 நாட்கள் ஆனபோதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் கேரள நீதிமன்றம் ஆணை. தோல்வி பயத்தால் விஜயை விமர்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. தோல்வி பயம் என்பது அவளுக்கு ஏற்பட்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னாலே எவ்வளவு தோல்வி பயம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தியவர்கள் கைது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரை முதன்முறையாக வெல்லுமா டெல்லி? வதோதராவில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. தொடர்பாக முக்கிய ஆலோசனை. சென்னையில் சவரனுக்கு 4640 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. வெள்ளி விலையும் கிலோவிற்கு 20,000 ரூபாய் சரிவு. ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததை கண்டித்து அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளால் ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை. जो सदस्य इसके पक्ष में हाँ गए, सदस्य विरोध में ना गए. பிரதமரின் பதில் இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றம். டிஜிபி பதவிக்கு பெயர்களை பரிந்துரைக்காத மாநிலங்களிடம் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். தெலங்கானா டிஜிபி பரிந்துரை தொடர்பான வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வு யுபிஎஸ்சிக்கு உறுதி. தேர்தல் பரப்புரைக்காக வரும் 28ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்ட கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளதாக தகவல். சென்னையில் பறவை காய்ச்சலால் உயிரிழக்கும் காகங்கள். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சபரிமலை தங்க திருட்டு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னி கிருஷ்ணன் போட்டிக்கு ஜாமீன். கைது செய்து 90 நாட்கள் ஆனபோதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் கேரள நீதிமன்றம் ஆணை. தோல்வி பயத்தால் விஜயை விமர்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. தோல்வி பயம் என்பது அவளுக்கு ஏற்பட்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னாலே எவ்வளவு தோல்வி பயம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தியவர்கள் கைது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரை முதன்முறையாக வெல்லுமா டெல்லி? வதோதராவில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூருவை எதிர்கொள்கிறது.